श्री माँ का नाम अति प्यारा, श्री माँ का नाम अति प्यारा, श्री माँ का नाम अति प्यारा। मधुर 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 अति मधुर, श्री माँ का नाम अति प्यारा, श्री माँ का नाम। लेकर तो देखो नाम, लेकर तो देखो नाम, लेकर तो देखो निर्मल नाम, लेकर तो देखो निर्मल नाम, लेकर तो देखो कितना प्यारा, लेकर तो देखो कितना प्यारा। निर्मल जगत के निर्मल प्यारा, श्री माँ का नाम अति प्यारा, श्री माँ का नाम अति प्यारा। मधुर 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 अति मधुर, श्री माँ का नाम अति प्यारा, श्री माँ का नाम। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தியுடன் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய ஹிருதயத்தினுள் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தங்களிடமிருந்து வருகின்ற அன்பானது எங்களின் அச்சத்தை போக்குகிறது, எங்களுக்கு ஆனந்த நிலையை தருகிறதம்மா. தாய், எங்களுக்கான இந்த ஆனந்த நிலை எப்பொழுதும் தொடர்ந்து எங்களுள் நிலைத்திருப்பதற்கு எங்களின் தியானமானது எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தங்களின் தரிசனத்தை முழுமையாக நாங்கள் உணர்ந்து
எங்களின் இந்த ஆன்மீக நிலையில் மேன்மேலும் வளர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. தாயி, எங்களின் செயல்களில் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் அனைத்து செயல்களும் தங்கள் அருளால் மட்டுமே நடைபெறுகிறது. தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அகங்காரங்களையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து தந்தருளுங்கள். தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இன்றைய தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற அந்த ஆனந்த நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதியுடன் அருளாசியும் புரிந்திடுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्रीशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामी मोक्ष प्रदायिनी माता श्री निर्मला देवी नमो नमः। श्री गणेश मंदिरम। ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात्
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து நமது கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளை அகற்றி நாங்கள் ஆனந்த நிலையுடன் இருப்பதற்கும் எங்களை எப்பொழுதும் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तत्तासि त्वमेव केवलम् अर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षातात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वमाम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानचानमवशिष्यम् अववशादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां पाहि पाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्द विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरावो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योहिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदर्ग अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः
நிச்ருத்காயத்ரி சந்தக கணபதிர் தேவதா. ஓம் கம் கணபதியே நமக. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷமங்குஷதாரிணம் ரதம் சவரதம் அஸ்தைர்பிப்ராணம் மூஷகத்வஜம் ரக்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரக்தவாசசம் ரக்தகந்தானுலிப்தாங்கம் ரக்தபுஷ்பை சுபூஜிதம் பக்தானுகம்பினம் தேவம் ஜகத்காரணம் அச்சுதம் ஆவிர்பூதம் ச சிருஷ்டியாதௌ பிரகிருதி புருஷாத் பரம் ஏவம் தியாயதியோ நித்யம் ச யோகி யோகினாம் வரக. நமோ வராதபதையே நமோ கணபதையே நமக பிரமதபதையே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்னநாசினே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றி தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தயவு செய்து எங்களின் சொற்களையும் வார்த்தைகளையும் தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் உண்மை நிலைப்பாட்டோடு எங்களின் ஆத்மாவின் உண்மை தன்மையை உணர்ந்து தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள் என்கின்ற ஆழமான அழுத்தமான எண்ணம் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணு ஆவீர்.
தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களை எப்பொழுதும் தர்மத்தின்படி செயலாற்றுவதற்கும் எங்களின் ஆத்மாவின் மீது எங்களது கவனம் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனின் ஆனந்தத்தை நாங்கள் எங்களுள் உணர்வதற்கு எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவி தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் அவரின் தூய்மையும் அவரின் அன்பையும் மங்களகரத்தையும் தெய்வீக ஞானத்தையும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், ஸ்ரீ கணேசராகிய தாங்களே எங்களை ஆசிர்வதித்து ஸ்ரீ ஆதிசக்தியின் தாமரை பாதத்தில் நாங்கள் ஆராதனை செய்ய தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. எங்களுள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணரும் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களும் அகற்றப்பட்டு எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையான சந்தேகமற்ற சரணாகதியுடன் கூடிய பக்தியை தங்களிடத்தில் செலுத்துவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் அகற்றி எங்களின் ஆத்மாவின் மீது நிலைநிறுத்தி உண்மையை உணர்த்தி கணேச தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து பக்தியுடன் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் அப்படியே மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வரலாம். தாய், எங்களின் குண்டலினி மாதாவாக
எங்களுள் அமர்ந்திருக்கும் தாங்கள் ஸ்ரீ விராட்டரின் ஆதி குண்டலினியாவீர். தாங்களே தூய விருப்பமாவீர். ஸ்ரீ மகா காளியின் அம்சமாவீர். எங்களுக்கான இரண்டாவது பிறப்பின் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருப்பவர் தாங்களாவீர். எங்களுள் மூன்றை சுருளாக அமர்ந்திருக்கும் தாங்கள் மேலே எழும்பும் பொழுது தாங்கள் எழுப்புகின்ற அந்த ஒளியை உணரும் அளவிற்கான நாங்கள் எண்ணங்களற்ற ஆழ்ந்த தியான நிலையை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं कुण्डलिनी गौरीमाता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராவே. தயவு செய்து எங்களுக்குள் தர்மத்தின் சிறந்த நிலையையும் உண்மை நிலையையும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமாக இருக்கிறீர்கள். தாய் எங்களுக்குள் அமைதியையும் திருப்தியையும் தருவதோடு பெருந்தன்மையையும் ஐஸ்வர்யத்தையும் விருந்தோம்பலையும் தாங்கள் எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. பொய்மைக்கும் உண்மைக்கும் பாகுபாடு அறியும் திறனையும் குரு தத்துவத்தின் உண்மை நிலைப்பாட்டையும் எங்களுள் உணர்த்தி நாங்கள் அதன்படி செயலாற்றுவதற்கு ஸ்ரீ லக்ஷ்மி ரூபேனாவாக இருக்கிறீர்கள் அம்மா. எங்களுள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு தாங்கள் யார் என்கின்ற உண்மையும் நாங்கள் யார் என்ற உண்மையும் எங்களுள் எப்பொழுதும் நிலை நின்று எங்களின் கவனத்தில் தங்களை மட்டுமே கொண்டு செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், ஜகத்தை ஆளும் ஜெகதம்பாவான தாங்கள் எங்களின் தாய் ஆவீர். ஸ்ரீ ஆதி சக்தியான தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை கொடுத்து எங்களுக்கு பயமற்ற பாதுகாப்பு உணர்வை தருகிறீர்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர்த்துவதோடு எங்களுக்கான சுய கௌரவத்தின் உணர்வை உணர்த்துகிறீர்கள் அம்மா. தாய், எங்களின் செயல்களால் மட்டுமே நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் எங்களுக்கு எங்களின் உண்மை நிலையை உணர்த்தி நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற நிலைப்பாட்டை என்றென்றும் எப்பொழுதும் எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அதற்கான வலிமையையும் தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணராவீர். தாய், தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் வார்த்தைகளிலும் சொற்களிலும் இனிமையும் அன்பும் இருப்பதற்கான நிலைப்பாட்டையும் அதற்கான வலிமையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் பாகுபாடு அறியும் திறனை உணர்த்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் செய்யும் செயல்களில் சரி தவறு என்று தெரிந்து கொள்வதற்குரிய தெய்வீக நுண் அதிர்வுகளை புரிந்து கொள்வதற்குரிய வலிமையும் உண்மை நிலைப்பாட்டையும் எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் எங்களின் புத்தியினால் செயல்படாமல் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகள் கொண்டே நாங்கள் செயல்படுவதற்கான பகுத்தறியும் திறனை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களது எண்ணங்களை சாட்சி பாவத்துடன் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கின்றோம். எங்களின் இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் சவால்களையும் அகற்றிவிட்டு எங்களுக்கான பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை எப்பொழுதும் எங்களுள் நிலைநிறுத்துவதற்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெற்று எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கான இந்த சஹஜ யோகியின் நிலைப்பாட்டை தந்தமைக்கு
எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. என்றென்றும் எப்பொழுதும் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு, சம நிலையில் இருந்து பிரம்மானந்தத்தின் உண்மையை உணர்ந்து நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், நாங்கள் சதாசிவனின் நிலையின் அன்பு தத்துவத்தையும் ஸ்ரீ ஆதிசக்தியான தங்களின் அன்பு தத்துவத்தையும் முழுமையாக உணர்ந்த சகஜ யோகிகளாக சரணடைந்த நிலையில் பக்தியுடன் தங்களை ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரிந்து எங்களுக்கான அந்த நிலைப்பாட்டை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मलात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது இந்த தியான நிலையில் நாம் சகஸ்ரார சக்கரத்திற்கும் மேலே மேலே கொண்டு சென்று தியானத்தில் இருக்கலாம். சஹஸ்ரார சக்கரம். सत्य सत्य विराट विराट. எண்ணங்களற்று நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். If you understand that all this, whatever is created on this universe and in many universes is the work of the Adishakti. Now many people believe that there is one God. It's true. There is one God, God Almighty. But He has His own powers which He can embody into someone and can get His own manifestation expressed. So first of all, He did was to create the power of Adishakti. When it was created, then there was a sound.
the sound that we call as Om, Logos, or anything you call it, by the primordial sound. And these three powers came out of that sound is A, U and Ma, Om. The Adishakti is the one who embodies the desire of God Almighty. The desire of God Almighty comes out of His compassion and for His own expression, for His own manifestation, for His own reflection. I would say that He must be tired of loneliness, so He must have thought of creating a partner who will manifest His desires. Thus, the power of God Almighty, separated from Him and formed an embodiment of His compassion, His desire to create. They say in Sanskrit, they use the word chid vilas, is the enjoyment of the Adishakti. Chid is, as you know, is chitta, is attention. The attention has its own joy. And to manifest that joy of her attention, she created all the universes. She created this Mother Earth. She created all this nature. She created all the animals. She created all the human beings, and she created all the Sajogis. This is how the whole creation has worked out. At this juncture, one may ask that why did she not straightforward create human beings? That was the idea of God Almighty. Just to create human beings without telling them anything, something better animals than the rest of the animals. But Adishakti, being the mother, she had her own way of expression, that she thought she must create the mirrors for God Almighty to see His face, to see His image, to see His character. And that's how this long range of evolution took place. This evolution had to work out this way because they had to know from where they come. We must know that we come from nature. Even nature should know it comes from the Mother Earth. And Mother Earth herself has her own Kundalini. And she too is not just a dead earth, but she knows, she thinks, she understands, and she regulates. You can see in the nature how every tree has got its own limitations, how every fruit is produced in a particular tree, how it happens, what works out, this kind of regulation. If this Mother Earth was moving with a higher speed than what it is today, we would not have been born even. Would have been less speed, it would not have worked out. See the whole plan that was made. It's a beautiful plan that the Mother Earth has to move around the sun in such a manner that different seasons are created. That's why the power, the Param Chaitanya, which is the power of the Adishakti, is also called as Ritambhara Pragya. This is the power that does all the living work, all the organization, all the creation.
in our human ego, we start thinking that we do something. We can create. We cannot. We cannot even create a dust of particle, leave alone anything else. Whatever is created, out of that we may combine, we can put together and create something. But if you see that this whole thing is nothing but beyond our any power, we cannot create anything. But what do we create is our myths, I should say. For example, something is made of gold. Still it is gold. Now, something is made of wood, whatever it is made, is wood. The principle is the same into everything. So, whatever may be your birth, whatever may be the country you are born, whatever may be your culture, you are human beings. Basically, you all are the same. You laugh the same, you smile the same, also you cry the same way. I haven't seen anybody crying with his hands, tears falling out of his fingers, do they? And that is how one has to realize that we are all bound by some common principle of life. And the common principle of life that is bound us by the Adi Shakti is that we all have Kundalini within us. All the human beings have Kundalini within us. It is not in the animals also, but it's not so developed. It's not yet what we call is full form of Kundalini that can be awakened. But in the human form only, it has evolved as a connection, as the one that is the divine force within us, which is the reflection of the Adi Kundalini, which is so easily awakened in this Kali Yuga. This is the common principle we all have. So we have to respect all the people, all the human beings, whatever nation they come from, whatever country they belong, whatever color they have, because they all have their Kundalini. Then there are people as you people are, who are awakened, who are enlightened, who have got your realization. So when you understand that this is the enjoyment of the attention of the Adima, of the primordial mother, it's just the play and the enjoyment, then when you have achieved your full growth in spirituality, what should happen to? What should we feel? And how do we then exist? This is the question many times you have asked. Now, when you ask questions itself, it shows that you are not there. Because once you are there, you don't ask questions. Secondly, what happens to you is that you become just the existence. Just the existence. And that existence that you become, then you start reflecting the character of divinity. This divine character
is expressed not only nowadays, also much before. In every religion, we have had people who had this divine character very well developed. For example, even we can say the people who lived 3,000, 4,000 years back. In Colombia, I found that in their statues they had Kundalini and a Kumbha also. Commonly, whatever were found out, they had a Kundalini being expressed 3.5 coils. This Kundalini we have within ourselves is now proved to you. You know that there is this power within us. Also, you've come to know what happens when we deviate from the middle path of our ascent. Here also the same Kundalini, which is the expression of the primordial mother, tells you on your fingertips what's going wrong with you. Where are you lacking? What is your problem? So now, when we are enlightened people, we have become saints, and we are above all others, what should we do is to understand fully well, not only mentally but from your heart, that now you have got these divine vibrations. And these divine vibrations can tell you where are you, what are you, where is the problem. Also it will tell you wherever you go, like I talked to some people who went to Jerusalem. And they said, the mother, the whole place was just vibrating with spiritual vibrations. They went to Chhindwara, somebody, and he said, I'll find out mother's place, what is there. After all, it's not difficult, through vibrations I'll find out. So he said, as soon as I touched the platform, I started jumping. I said, now what to do, where to go? From here only there are vibrations, how will I reach mother's place? So then he sat down and started wondering, now how will I find out where did mother take her birth? He was sitting down, and then he saw the star, which is the Venus. He followed the Venus star, and then he went and asked, and that's how he found the place. So the whole plan, the whole thing is not done haphazard in any way. If you see a tree, every tree has leaves, and every leaf is given chance to have the sun's rays. In the nature, if you see, it's so harmonious, so beautiful. We are the ones we spoil the nature because we don't understand that we have come from nature and we have to respect. I've already told you many a times about how human beings were formed by different chemicals who came, also carbon came from the Mother Earth. All this leads us to understand that we have a very big responsibility. The whole work has taken thousands and thousands and thousands of years. And now you all have reached a state where you have become yourself. You know yourself. This is a very big, I think, say, a very big jump in the evolutionary process. Make it move in there. The evolutionary process started long time back. Just move it, keep it moving is better. No, don't fix it. Keep it moving. समझो बेटा.
So I think it's very important for you to worship the Adi Shakti and the Adi Kundalini. Is absolutely without understanding, absolutely you cannot understand how you have become a saint. When you will know within yourself you have got all these centers, and these centers have to be awakened through the awakening of the Kundalini, and that the Kundalini expresses herself through your fingertips. Unless and until you fully identify with this knowledge, there's always a possibility that you will deviate from the path of your perfection. Many people who come to Sahajya, I have seen, they meet some Sahajogis who are halfway, and because they are mental, they start arguing, how is it this is this way, how is it this way. How is it he's a Sahajogi, he behaves like that. There are so many ways of people relating to the power of the divine. I've told you in the beginning that God felt lonely, and that's why he created this Adi Shakti, and through her the whole universe was created. But also true that as you are seeking, also the divine is seeking you. Also that your seeking is absolutely awarded if you understand the simple thing about divine. That it is the one that has given you intelligence. It is the one that has given you wisdom. It is the one which has given you whatever you have, as you were singing, that whatever we have is given by you. If that is the case, that all that you have is given by your Kundalini, by this mother power of your Kundalini, then it's very important to understand what is the need of keeping her happy and her satisfaction. You must try to see what makes her happy. As I said, there's a relationship between the realized souls and the divine. The divine is happy when you are happy. Or we can say that the divine makes you happy and you are happy, then the divine is happy. It's such a relationship. And it's so close, we can say, as the sun has sun's rays, or the moon has its own moonlight. It is so close, it's so ingrained, so much built in. And that should give you full control over yourself and over your development. They describe it in various ways, that you must surrender. Now, one surrenders, of course, with fear. If somebody comes with a sword and says, all right, you surrender, you may. But as soon as that person will disappear, you will take out another sword and cut his throat. That surrender has no meaning. That surrender is
a surrender which is just forced onto you. All such surrenders have been creating problems because it has a reaction. But your surrender to divine is extremely joy-giving. Like a salt which dissolves into the sea automatically, into the water automatically. That soluble nature is really joy-giving. If you can just feel that within yourself that you are one with the divine, you are dissolved in the ocean of the divine. And then what takes your form is nothing but extreme love, compassion, and as a result, extreme joy. Many people tell me that, Mother, it's very difficult to forgive someone. But I think it's very horrible not to forgive someone. There's a great joy in forgiving. Very great joy in forgiving. And as soon as you forgive, the divine takes over. And divine will look after. Nobody can disturb you. But first you must surrender to the divine. That is what is forgiveness. Just don't bother yourself as to punish somebody or to do something against somebody. The divine takes over from you and does whatever is needed. And in such a beautiful manner that it is worth seeing how it works. Adi Shakti's power, this divine, is described in every religion. Say in Islam called Ruh, in the Bible is called as all-pervading power. It's called as Alak, that is not to, which cannot be seen. Niranjana, the one which is beyond any attachment sort of thing. All these words are used for this divine power. People have heard about it, people have sung about it. But unfortunately, very few people felt it. And when they felt it, they didn't know how to give it to others, how to make others feel it. So whatever they talk became sort of a story or something nonsensical. Nobody could believe that they have felt anything like that or could imagine that there is such a power really exists. Now, luckily it has become quite a universal fact for all of you that you know there is this power. You are sure about this power because you can feel it within yourself. And when you feel it, you feel very joyous. You can make out whether somebody is telling you the truth or not because you can see on the vibrations, on this, I should say the power of Adi Shakti. She tells you the truth. If somebody has done some harm to you, for example, now you may say that, Mother, if you forgive that person, then it's not the truth because he has definitely harmed, and if I forgive, that means I accept that he has not harmed. This kind of argument is possible. Now you will see, you will be surprised that you forgive that person because the truth is whether you forgive or you don't forgive, you don't do anything. That's the truth. So out of compassion, if you forgive someone, compassion becomes the truth. It's the compassion that tells you the truth.
So all the absolute truth that you know is through the compassion of the divine power. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் நிலைப்பாட்டில் நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைந்து தாங்கள் கூறிய கூற்றின்படி எங்கள் செயல்களில் தங்களை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கும் அருள் புரிவதோடு எங்களுக்கு இன்றைய இந்த தியானத்திற்கான அமைதி சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.